வணக்கம். மக்களின் நலமே எங்கள் இலக்கு. கீதா ஜீவன் பெருமித அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமூக நலத்துறை வழியாக மகளிர், குழந்தைகள், மாணவிகள் மற்றும் திருநங்கைகளுக்காக தமிழக அரசு சாதித்துள்ள நலத்திட்டங்களை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்கள் பெருமிதத்துடன் விளக்கியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல புதுமை திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் சொன்ன விஷயங்கள், புதுமை பெண் திட்டம் மூலம் 5.29 லட்சம் மாணவிகள் மாதம் ரூபாய் 1000 பெறுகின்றனர். அதேபோல் தமிழ் புதல்வன் திட்டம் வழியாக 3.92 லட்சம் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் கீழ் 75,000 குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. 19 தோழிகள் விடுதிகள் வந்து செயல்பாட்டில் உள்ளன. மேலும் 26 புதிய விடுதிகள் கட்டப்பட்டு வருகின்றன. போக்சோ வழக்குகளில் 6,999 பேருக்கு ரூபாய் 103.62 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக நிதி உதவி திட்டத்தின் கீழ் 1.39 லட்சம் பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. திருநங்கைகள் ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த 6,910 குழந்தைகள் மாதம் ரூபாய் 2000 அன்புக்கரங்கள் திட்டம் வாயிலாக பெறுகின்றனர். அடிப்படை வசதிகளில் பெருமளவு முன்னேற்றம் காணப்படுகிறது. மழைநீர் வடிகால், சாலைகள், தெருவிளக்குகள், பூங்காக்கள், குடிநீர் ஆகிய துறைகளில் கிட்டத்தட்ட 73.20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் MRI ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ரூபாய் 930 கோடி மதிப்பிலான கடல் நீர் குடிராக்கம் திட்டம் நடைமுறையில் உள்ளது. விவசாயம், சுற்றுலா, கோவில் மேம்பாடு ஆகிய துறைகளும் ஊக்குவிக்கப்பட்டு வந்துள்ளன. மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மீனவர்களுக்கு ரூபாய் 8000 நிவாரணம் போன்ற பல நலத்திட்டங்கள் மக்களின் வாழ்வை மேம்படுத்துகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் தூத்துக்குடி வளர்ச்சி திசை மாறாதது. மக்களின் நலமும் மாவட்ட முன்னேற்றமும் எங்கள் அரசின் முகமாய் மிளிர்கிறது என்று சமூக நலத்துறை அமைச்சரான கீதா ஜீவன் அவர்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.